என்னோட பேர் ராஜசேகர். நான் டிஎல்கே ஸ்போர்ட்ஸ் அகாடமியோட ஒன் ஆஃப் தி ப்ரொப்ரைட்டர். ஸோ டிஎல்கே ஸ்போர்ட்ஸ் அகாடமி நாங்கள் வந்து 2018 அக்டோபரில் ஸ்டார்ட் பண்ணோம். ஆல்மோஸ்ட் 3 இயர்ஸ் இப்போ கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேஜராக வந்து கிட்ஸை டெவலப் பண்ணுறதுக்காக தான் இந்த இந்த இன்ஸ்டியூட்டை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணது. இந்த அகாடமி ஸ்டார்ட் பண்ணது மேஜர் பர்பஸே வந்து கிட்ஸை இங்கே இருக்க கிட்ஸை டெவலப் பண்ணுறதுக்காக தான். சீஃப் ரெஃப்ரி சீனியர், நான் வந்து டிஎன்பிஏ அஃபிஷியல், தமிழ்நாடு பேட்மிண்டன் அசோசியேஷனுடைய சீனியர் ஸ்டேட் அம்பையர். நான் இந்த டோர்னமெண்ட் நடத்துறதுக்காக என்னை சீஃப் ரெஃப்ரியாக வந்து கூப்பிட்ருக்காங்க. என்னோட பேர் ராஜசேகர். நான் டிஎல்கே ஸ்போர்ட்ஸ் அகாடமியோட ஒன் ஆஃப் தி ப்ரொப்ரைட்டர். ஸோ டிஎல்கே ஸ்போர்ட்ஸ் அகாடமி நாங்கள் வந்து 2018 அக்டோபரில் ஸ்டார்ட் பண்ணோம். ஆல்மோஸ்ட் 3 இயர்ஸ் இப்போ கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேஜராக வந்து கிட்ஸை டெவலப் பண்ணுறதுக்காக தான் இந்த இந்த இன்ஸ்டியூட்டை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணது. இந்த அகாடமி ஸ்டார்ட் பண்ணது மேஜர் பர்பஸே வந்து கிட்ஸை இங்கே இருக்க கிட்ஸை டெவலப் பண்ணுறதுக்காக தான். இப்போ இந்த அகாடமியோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் எல்லா ஃபெசிலிட்டிஸுமே எல்லாமே பார்த்திங்கன்னா ஸோ இட் வில் ஹாவ் அ கம்ப்ளீட் செட்டப் டு டெவலப் அ கிட்ஸ். இவங்களுக்கு ஸ்பேஷியஸாக இருக்கட்டும், அவங்களுக்கு ஒர்க் அவுட் கொடுக்குற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸாக இருக்கட்டும், ஆட்டோ ஃபீடராக இருக்கட்டும், ஸோ எவ்ரி திங் வி ஹவ் டு டெவலப் அ கிட்ஸ். ஸோ ட்ரைனிங் கொடுக்கறதுக்காக வி ஹாவ் ஆல்மோஸ்ட் 3 கோச்சஸ். அதில் ஒரு கோச்சஸ் வந்து பேர் வந்து சிபி, ஐ மீன் ஹி ஹேஸ் ரெப்ரசன்டட் நேஷ்னல். ஸோ அதுக்கப்புறம் வந்து என்னையும் இன்னொரு பர்சனையும் சேர்த்து ஒரு அசிஸ்டன்ட் கோச்சாக நாங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் இங்கே. இதில் வி ஹாவ் அ ஸ்பெசிஃபிக் பர்ஃபார்மன்ஸ் மானிட்டரிங் டூல். இது மாதிரி நாங்கள் ஒவ்வொரு கிட்டுக்கும் ஸோ வி ஹாவ் அ ஸ்பெசிஃபிக் பர்சனல் ஃபைல். அந்த பர்சனல் ஃபைலில் பார்த்தீங்கன்னா அவங்களோட டோர்னமெண்ட் ரிசல்ட்ஸ் இருக்கும், அவங்களோட குவார்டர்லி ப்ரோக்ரஸ் ரிப்போர்ட் இருக்கும். ஸோ வி ஆர் மேக்கிங் தெம் டு வி ஆர் மேக்கிங் தி பேரண்ட்ஸ் டு நோ அபவுட் த கிட்ஸ் பர்ஃபார்மன்ஸ். ஸோ குவார்டர்லி ஒன்ஸ் நாங்கள் வந்து இது மாதிரி ரிப்போர்ட் கொடுத்து அவங்க கிட்ஸ்க்கு என்னென்னலாம் டெவலப்மெண்ட் பண்ணியிருக்கோம், என்னென்னலாம் ஒர்க் அவுட் கொடுத்துருக்கோம் அப்படின்ற அந்த சம்மரி எல்லாமே வரும். ஸோ இப்போ இது வரைக்கும் லேட்டஸ்ட்டாக நாங்கள் அச்சீவ் பண்ண ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இப்போ நடந்துட்டு இருக்க டோர்னமெண்ட்டில் அண்டர் 13 கேட்டகரியில் ஸோ அவர் கிட்ஸ் கோட்டா ரன்னர் அப். இப்போ கரண்ட்டாக இப்போது வெற்றி அப்ளைன்சஸோட கொலாபரேஷன்ஸோட அவங்க ஸ்பான்சரோட ஸோ வி ஆர் கண்டக்டிங் ஒன் டோர்னமெண்ட்ஸ் விச் இஸ் கரண்ட்லி கோயிங் ஆன். நேற்று வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் 9, அண்டர் 11, அண்டர் 13 கேட்டகரி போயிட்டு இருந்தது. இன்றைக்கி வந்து அண்டர் 15 அண்ட் அண்டர் 17 அண்ட் மென் சிங்கிள்ஸ் கேட்டகரி போயிட்டுருக்கு. இதுக்கு நாங்கள் சீஃப் ரெஃப்ரியாக மிஸ்டர் பாலு சாரை நாங்கள் இன்வைட் பண்ணியிருக்கோம். ஸோ அவர் வந்து இப்போ உங்களுக்கு வந்து ஒரு ப்ரீஃப் இன்ட்ரடக்ஷன் கொடுப்பார் இந்த டோர்னமெண்ட்டை பற்றி. என்னுடைய நேம் வந்து பாலசுந்தரம், சீஃப் ரெஃப்ரி சீனியர். நான் வந்து டிஎன்பிஏ அஃபிஷியல், தமிழ்நாடு பேட்மிண்டன் அசோசியேஷனுடைய சீனியர் ஸ்டேட் அம்பையர். நான் இந்த டோர்னமெண்ட் நடத்துறதுக்காக என்னை சீஃப் ரெஃப்ரியாக வந்து கூப்பிட்ருக்காங்க. நேற்று வந்து அண்டர் 9, அண்டர் 11, அண்டர் 13 3 கேட்டகரி நடந்தது. 3 கேட்டகரிலையும் வந்து டோட்டலாக வந்து 120 பிளேயர்ஸ் வந்து கலந்துக்கினாங்க. அந்த 120 மேட்சஸையும் கம்ஃபர்டபுளாக இங்கே 4 கோர்ட் இருக்கிறதுனால, இந்த டிஎல்கே அகாடமியில் 4 கோர்ட் இருக்கிறதுனால ஸ்பேஷியஸும் பேரண்ட்ஸ் உட்காரத்துக்கு செப்பரேட்டாக ஹாலு எல்லாமே இருக்கிறதுனால ஈஸியாக வந்து எங்களால் வந்து மேட்ச் நடத்த முடிஞ்சுது. 4 கோர்ட் இருக்கிறதுனால 4 கோர்ட் வந்து எல்லா இடத்துலையும் அவைலபிள் இல்லை. இந்த மாதிரி டிஎல்கேயில் வந்து 4 கோர்ட் இருக்கிறதுனால இந்த மேட்சை வந்து நாங்கள் எஸ்டர்டே வந்து ஒரு 5:30க்கெல்லாம் முடிச்சிட்டோம். 120 மேட்சஸை வந்து அப்படியே 5:30க்கு நம்ம முடிக்கிறதுக்கு டிஎல்கே அகாடமி வந்து ஹெல்ப் பண்ணதுனால, இந்த 4 கோர்ட் கொடுத்ததுனால எங்களால் வந்து இன் டைமில் வந்து எல்லாரையும் பேரண்ட்ஸையும் கிட்டையும் சாட்டிஸ்ஃபை பண்ணி மேட்ச் நடத்தி முடிக்கிறதுக்கு ஈஸியாக இருந்தது. இன்றைக்கி இது 2வது நாள். இந்த 2வது நாளில் வந்து நாங்கள் வந்து முதல்ல வந்து காலையில் அண்டர் 15 பாய்ஸ் சிங்கிள்ஸ், அண்டர் 15 கேர்ள்ஸ் சிங்கிள்ஸ் அந்த மேட்ச் முடித்து ப்ரைஸ் கொடுத்த பிறகு அண்டர் 17 பாய்ஸு, அண்டர் 17 கேர்ள்ஸ் அதை நடத்த ஆரம்பித்தோம். அதை ப்ரைஸ் கொடுத்த பிறகு தான் வந்து மென் சிங்கிள்ஸ் ஆரம்பிச்சிருக்கோம். மென் சிங்கிள்ஸ் இப்போ வந்து குவார்டர் ஃபைனல் போயின்னு இருக்குது. ஹார்ட்லி இன்னும் 1/2 hour இல்லை 45 minutesல நாங்கள் மேட்சை கம்ப்ளீட் பண்ணுவோம். இதுக்கு வந்து இந்த 4 கோர்ட் கொடுத்து டிஎல்கே ஸ்போர்ட்ஸ் வந்து அகாடமி வந்து ஹெல்ப் பண்ணதுனால தான் இவ்வளோ தூரம் வந்து ஃபாஸ்ட்டாக எங்களால் முடிக்க முடிஞ்சது. அவர் வந்து ஃப்யூச்சரில் டிஸ்ட்ரிக்ட் மேட்சோ இல்லை ஸ்டேட் மேட்சோ எடுத்து நடத்தி வந்து அவருடைய கோர்ட்டை வந்து பப்ளிஷ் பண்ணலாம்ன்றது என்னுடைய தாழ்மையான கருத்து. அவர் இனிமேல் எடுப்பாருன்னு நினைக்கிறேன். எடுத்தாருன்னா அவருடைய கோர்ட்டை பற்றி டிஸ்ட்ரிக்ட்லேயும் சரி
ஸ்டேட்லேயும் சரி ஒரு இது வந்து நல்ல ஒரு அபிப்பிராயம் வந்து க்ரியேட் ஆகும். ஏன்னா இங்கே வந்து அக்காமடேஷன் இருக்குது, ப்ரொவைட் பண்ணலாம். அதே நேரத்தில் வந்து பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ் இவங்க கொடுக்குறாங்க. வேறு எந்த கோர்ட்லேயும் வந்து பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ் வந்து அவ்வளோ பக்காவாக இருக்கிறதில்ல, எல்லாம் ரோட்லேயே தான் பார்க் பண்ணுற மாதிரி இருக்குது. இவருக்கு வந்து பார்க்கிங் ஃபெசிலிட்டி எல்லாம் இருக்கிறதுனால இவர் ஒரு டோர்னமெண்ட் நடத்துறதுக்கு இது வந்து சூட்டபுளான ஒரு பிளேஸ். இது வந்து எங்களோட 2 வீலர் பார்க்கிங். அந்த எண்டுலேருந்து கடைசி எண்டு வரைக்கும் 2 வீலர் பார்க்கிங் இருக்குது. இதே பேக் சைடில் வந்து உங்களுக்கு 4 வீலர் பார்க்கிங் இருக்குது. பின்னாடி இருக்க பில்டிங் பேக் சைடில் 4 வீலர் பார்க்கிங் இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் உள்ளே வந்து ரிசப்ஷன் போகலாம். இது வந்து எங்களோட ரிசப்ஷன் ஏரியா. பேரண்ட்ஸோ இல்லை வந்து கிட்ஸ் வெயிட்டிங் ஏரியா மாதிரி. இது கூட ப்ரோ ஷாப்பு. இப்போ நம்ம வந்து இண்டோர் கோர்ட்டுக்குள்ளே போகலாம். இப்போ இதுதான் எங்களோட 4 இண்டோர் கோர்ட்டு வித் ஹைலி ஸ்பேஷியஸ் டு ஸ்பெசிஃபிக்லி டு ஒர்க் அவுட். ஓகே, இப்போ எங்கள் அகாடமியில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 40 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ட்ரெயின் ஆகிட்டு இருக்காங்க. அதில் பிகினரில் வந்து 40 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, அட்வான்ஸில் வந்து ஒரு 10 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. இப்போ அட்வான்ஸ்ன்னும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மினிமம் பர் டே வந்து 6 hours நடக்கும். பிகினரோட ட்ரைனிங் அந்த 40 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கவங்களுக்கு ஒரு நாளைக்கு வந்து 2 மணி நேரம் ட்ரைனிங் இருக்கும். ட்ரைனிங் கம்பல்சரி பார்த்தீங்கன்னா எங்களோட ஷெடியூல்லே பார்த்தீங்கன்னா கம்பல்சரி 1 hour ஒர்க் அவுட் இருக்கும். மீதி 1 hour வந்து அவங்களோட வந்து பேட்மிண்டன் கோச்சிங் ஃபுல்லாக இருக்கும். வந்து ரன்னிங் ப்ராக்டிஸ் அவங்க ஸ்டாமினா இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காகவே வந்து இந்த கோர்ட்டை சுற்றி ஆல்மோஸ்ட் அவங்க வந்து 1/2 hour ரன்னிங் கொடுப்போம் ப்ராக்டிஸ்க்காக, ஸ்டாமினா கெயின் பண்ணுறதுக்காக. அதுக்கப்புறம் அவங்க ஃப்ளெக்சிபிலிட்டி ஒர்க் அவுட் எல்லாமே இருக்குது. அதேமாதிரி நான் முன்னே சொன்ன மாதிரி வந்து அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து கிட்ஸோட பெர்ஃபார்மன்ஸை நாங்கள் மானிட்டர் பண்ணுறதுக்காக இல்லை வந்து வேலிடேட் பண்ணுறதுக்காகவும் அவங்களுக்கு இண்டிவிஜுவலாக நாங்கள் பர்சனல் ஃபைல்ஸ் எல்லாமே மெயின்டைன் பண்ணிட்டு வரோம். பர்சனல் ஃபைல்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது அவங்க என்னென்ன மேட்ச் ஆடுறாங்க, அவங்களோட ரிப்போர்ட் கார்ட்ஸ் என்ன இருக்குது, ஒருத்தருக்கும் என்னென்ன ஆக்டிவிட்டி கொடுத்துருக்கோம் அப்படின்னு எல்லாமே நாங்கள் சம்மரைஸ் பண்ணி ஒவ்வொரு கோர்ட்டரும் அவங்க பேரண்ட்ஸ்க்கு நாங்கள் தெரியப்படுத்திட்டு இருக்கோம். அப்போ பேரண்ட்ஸ்க்கு வந்து இந்த அகாடமியில் என்ன கிளியராக நடக்குதுன்றது, கிட்ஸ்க்கு நாங்கள் என்ன சொல்லியிருக்கோன்றது அவங்க பேரண்ட்ஸ்க்கு ஒவ்வொரு கோர்ட்டருக்கும் நாங்கள் தெரியப்படுத்திட்டு வந்துட்டுருக்கோம். அந்த ரிப்போர்ட் கார்டு அவங்களுக்கு வந்து முன்னே அந்த பர்சனல் ஃபைலில் நான் காட்டியிருக்கேன். இந்த பர்சனல் ஃபைல் வந்து ஒவ்வொரு கிட்டுக்கும் தனித்தனியாகவே நாங்கள் மெயின்டைன் பண்ணிட்டு வரோம். தட் வில் பி கெப்ட் இன் அ ஸ்பெசிஃபிக் ரேக்.